மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த செம்மங்குடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறியதால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக இப்பகுதி மக்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சீர்காழி திருமுள்ளவாசல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நூற்றி 8 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பரமபத வாசல் கொண்ட திருத்தலமான ஸ்ரீ புஷ்பவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபூஜ பெருமாள் திருக்கோயில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் உற்சவர் பல்வேறு வகையான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அஷ்டபூஜ பெருமாள் காலை மற்றும் மாலை வேளைகளில் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார். அந்த வகையில் உற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று காலை அஷ்டபூஜ பெருமாள் பல்வேறு மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு கருட சேவை உற்சவத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோயிலிலிருந்து புறப்பட்ட கருட சேவை நகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் புதுத்தெருவில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மாயூரநாத சுவாமி பிச்சக்கட்டளை ஸ்ரீ கற்பக விக்னேஸ்வர ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று பூர்ணாகுதி செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோயிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் போத கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் கடந்த வருடம் போதிய மழை பெய்யாததால் தற்போது கடுமையான வறட்சி நிலவி குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாநகராட்சி முழுவதும் பெரும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திம்மசந்திரம் கிராமத்தில் முறையாக மாநகராட்சி சார்பில் குடிநீர் வழங்கவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் கிராமத்தில் வந்து பார்வையிடுவதாக தெரிவித்ததன் அடிப்படையில் அனைவரும் கலைந்து சென்றனர். கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 129 தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான வேன் மற்றும் பேருந்துகளை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி விழுப்புரம் ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மைதானத்தில் ஆய்வு செய்தார். ஆய்விற்கு பிறகு பேட்டியளித்த ஆட்சியர் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் முழுமையாக செய்யப்பட்ட வாகனங்களை மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் சில பேருந்துகளில் இருக்கை கைப்பிடிகள் உடைந்திருந்ததால் சரி செய்து கொண்டு வரும்படி அறிவுறுத்தி திருப்பி அனுப்பி இருப்பதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு வாகனத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுப்போம். ஜூனுக்குள்ள திரும்ப அவங்க ரெக்டிஃபை பண்ணி வண்டியை கொண்டு வந்து நம்ம ஆய்வு பண்ணி சரியாக செஞ்சிருக்காங்களாங்கிறது என்ஷூர் பண்ணணும். இல்லாட்டினா நம்ம அதை தடை செய்யணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.